எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் பிள்ளை. இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இதுவரைக்கும் நாம் கிட்னியை எப்படி க்ளீன் பண்ணுறது, கல்லீரலை எப்படி சுத்தம் பண்ணுறது, அதாவது டிடாக்ஸ் பண்ணுறது, இதை பற்றி பார்த்துட்டு வந்திருக்கோமா. இன்றைக்கி ஏன் ஹார்ட்டை கூட க்ளீன் பண்ணுற பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கோங்க. இன்றைக்கி பார்க்கக்கூடியது அதை விட முக்கியம். நம்ம பிரெயின் இருக்கு இல்லையா, மூளை, இதை எப்படி சுத்தப்படுத்துவது, மூளை கழிவுகளை எப்படி வெளியேற்றுவது, மூளையை எப்படி டிடாக்ஸ் பண்ணுறது, பிரெயின் டிடாக்ஸ், இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு என்ன குடிக்கணும், என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும், சிம்பிளான வீடியோ தான், முழுமையாக பாருங்கள். உடம்பு ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுறதே இந்த மூளை தான். அந்த மூளை கொஞ்சம் கெட்டு போச்சுனாலும் உடம்பே போயிடும். சில பேருக்கு தலையில் அடிப்பட்டாலோ இல்லைனா ஸ்ட்ரோக் எதாவது வந்தாலும் உடம்பே போயிடுது இல்லையா. அப்போ மூளை தான் கண்ட்ரோல் பண்ணுது. ஏன்னா ஹார்ட்டை கூட மூளை தான் கண்ட்ரோல் பண்ணுது. ஹார்ட்டு இயங்குறதுக்கு தேவையான எஸ்ஏ நோடுன்னு சொல்லுவோம். அந்த பல்ஸ் வரதுக்கு காரணமே இந்த மூளை தான். அப்போ மூளை இல்லைன்னா உடம்புல எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். நல்ல தூக்கம், நல்ல உணவு பழக்க முறை, நல்ல உடற்பயிற்சி, இந்த மூணு தாங்க மூளையை காப்பாற்றக்கூடிய விஷயம். நம்ம தூங்கும்போது கூட மூளை என்ன தான் ரெஸ்ட் எடுத்தாலும் ஒரு பார்ட் முழிச்சிட்ருக்கும். அதுதான் நம்மளுடைய உள்ளுறுப்புகளை இயக்கிட்டுருக்கும். ட்ரீம்லாம் வரதுக்கும் அதுதான் காரணம். மூளையில் ஆக்சிடெண்ட்டில் ஏதாவது அடிபடுற விஷயமாகட்டும், இல்லைனா ஸ்ட்ரோக், நம்ம பேரலைசிஸ் சொல்கிறோம்ல அதுவாகட்டும், பார்க்கின்சன் ஆகட்டும், அல்சைமர் டிசீஸ் ஆகட்டும், டெமென்சியாவாகட்டும், இதெல்லாம் மூளையை தாக்கக்கூடிய விஷயங்கள். அப்போ இந்த பிரெயின் டிடாக்ஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் பார்த்திங்கன்னா, மூளையில் உள்ள கழிவுகள்லாம் நீங்கும்போது முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஆயில் முழுமைக்கும் மூளையை ஹெல்த்தியாக வச்சுக்க முடியும். ஒரு நாளைக்கு மினிமம் பார்த்திங்கன்னா 7லேருந்து 9 மணி நேரம் தூங்கினா மட்டும்தான் மூளை டிடாக்ஸ் பண்ணும். நம்ம தூங்கும்போது தான் மூளையில் உள்ள எல்லா கழிவுகளும் வெளியேறும், எல்லா ஃபைல்ஸும் ஒழுங்காக அதை அடுக்கி வைக்கும், நம்ம எண்ணங்கள் எல்லாத்தையும். அதனால தான் சொல்கிறேன், இந்த தூக்கம் ரொம்ப முக்கியம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா டயட்டு, இதுதாங்க ரொம்ப விஷயம். ஏன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான் நம்ம உடம்பாகவே ஃபார்ம் ஆகுது, மூளையும் அது பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணும். முதலாவது காய்கறிகள். இதில் முக்கியமான குரூசிஃபரஸ் ஃபேமிலின்னு சொல்லுவோம். அதாவது முட்டைக்கோஸ் ஆகட்டும், காலிஃப்ளவர் ஆகட்டும், ப்ரொக்கோலி ஆகட்டும், இந்த மூணுமே ஒரே ஃபேமிலி தான். இது அதிகமாக சாப்பிடும்போது உங்களுக்கு பிரெயின் டிடாக்ஸ் ஈஸியாக நடக்கும். மூளைக்கழிவுகளை இது வெளியேற்றும். சில நேரங்களில் மூளையில் ஒரு மாதிரி மந்தமாக இருக்கும், எதுவுமே யோசிக்க தோணாது, ஒரு மாதிரி டல்லாக இருக்கும் இல்லையா. இந்த மாதிரி விஷயங்களை இந்த காய்கறிகள் போக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா குட் ஃபேட்டு, ஹெல்த்தி ஃபேட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா. அதில் முக்கியமாக ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்னு சொல்கிறோம். இது கொழுப்பு மீன்களில் நிறைய இருக்குங்க. சூர மீன், பாறை மீன், நெத்திலி மீன், வஞ்சிர மீன், அயில மீன், எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அந்த கொழுப்பு மீன்கள் இருக்குது. இது போக நட்ஸ் அண்ட் சீட்ஸு, வால்நட்டு எல்லாத்துலேயுமே இருக்குது ஒமேகா 3. இது நீங்கள் சாப்பிட்டு வரும்போது மூளையை சுற்றி உள்ள டிஷ்யூஸில் உள்ள அந்த வீக்கம், இன்ஃப்ளமேஷன் எல்லாத்தையும் குறைச்சி அதோட ஃபங்க்ஷனை இது மேம்படுத்துது. மூணாவது நல்ல விஷயம் டயட்டில் இருக்க வேண்டியது ஆன்டி ஆக்சிடென்ட். இது முக்கியமான விஷயமே வெஜிடபிள்லையும் ஃப்ரூட்லேயும். அதுலேயும் ஃப்ரூட்டில் தாங்க நிறைய இருக்குது. அதுலேயும் இந்த வைட்டமின் சி நிறைந்த உணவுகள் இருக்கு இல்லையா, சிட்ரஸ் ஃப்ரூட்ஸு, ஆரஞ்சு ஆகட்டும், லெமன் ஆகட்டும், அஸ்கார்பிக் ஆசிட் நிறைந்த கிரேப்ஸ் ஆகட்டும், ஆப்பிள் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்குங்க. இது அந்த மூளையில் உள்ள டாக்ஸின்ஸு, அழுக்கு எல்லாத்தையும் வெளியேற்றி ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் பண்ணுது. நாலாவது விஷயம் பார்த்திங்கன்னா ஹெர்பு ஸ்பைசஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா. ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் உள்ள இஞ்சி ஆகட்டும், ஜிஞ்சர் ஆகட்டும், மஞ்சள் தூள் ஆகட்டும், இதிலெல்லாம் இயற்கையிலேயே பல நல்ல விஷயங்கள் இருக்குது. இதை சமையலில் சேர்த்து சாப்பிடும்போதோ இல்லைனா ஒரு வாட்டராக ஃபார்ம் பண்ணி குடிக்கும்போதோ உங்களுக்கு மூளை டிடாக்ஸ் ஆகிடும். ஜிம்மில் போய் நல்லா வெயிட்லாம் தூக்கி அப்படி பண்ண வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. தினமும் அப்படியே கை காலை தூக்கி பண்ணாலே போதும். வாக்கிங் போகும்போது கை காலை கொஞ்சம் கொஞ்சம் அசைச்சா போதும். இல்லைனா வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் பயிற்சிகள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உடம்புல பிளட் சர்க்குலேஷன் ரெகுலராக இருக்கும். ஏன்னா பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருந்தால் தான் மூளைக்கு தேவையான பிளட்டு போக முடியும். இப்போ நம்ம நின்றுட்டுருக்கோம் இல்லையா, அப்போ நம்ம பிளட்டு கிராவிட்டியில் எல்லாமே கீழே தான் இழுக்கும். அப்போ மூளைக்கு போகணும், பிளட்டு அதிகமாக போகணும் அப்படின்னா நம்ம உடற்பயிற்சி பண்ணால் தான் அகைன்ஸ்ட் கிராவிட்டியில் எல்லா பிளட்டும் மூளைக்கு போகும், மூளையும் சுறுசுறுப்பாக இயங்கும். இப்போ உங்களுக்கு பயிற்சியோட முக்கியத்துவம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் முடிஞ்ச பயிற்சிகள் நீங்கள் பண்ணால் போதும். டெய்லி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் பண்ணால் கூட போதும். இது போக அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னா ஒரு நாளைக்கு 12லேருந்து 16 மணி நேரம் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அதுக்கு டெய்லி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மாதத்துக்கு ஒரு 2 நாளோ 3 நாளோ அதை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உடம்புல உள்ள அழுக்கு எல்லாமே வெளியேறும். ஏன்னா உடம்புல தேவையில்லாத அந்த கழிவு செல்லாம் நிறைய இருக்கும் இல்லையா. அப்போ நம்ம சாப்பாடு சாப்பிடாத போது உடம்பு எனர்ஜி தேவை. அப்போ அந்த கழிவு செல்களை யூஸ் பண்ணி தான் அது ஃபார்ம் பண்ணும். முக்கியமாக மூளையில் உள்ள தேவையில்லாத கழிவு செல்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் உடம்பு யூஸ் பண்ணி வெளியே தள்ளும்போது உங்களுக்கு உடம்பே புத்துணர்ச்சி ஆகிடும். அதனால் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ரொம்ப முக்கியம். இது போக பார்த்திங்கன்னா பொதுவாக தண்ணி நிறைய குடிக்கணும். ஏன்னா ஹைட்ரேஷன் உடம்புல இருந்தால் தான் பிளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும், மூளைக்கும் பிளட்டு கிடைக்கும். ஸ்பைசி ஃபுட்டு, ஜங்க் ஃபுட்டு, தேவையில்லாத அந்த ஆல்கஹால் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். டீ காஃபினா கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது பிரெயின் ஆட்டோமேட்டிக்காக டிடாக்ஸ் ஆகும். இந்த பிரெயின் டிடாக்ஸ்னால என்ன பிரயோஜனம் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் வரக்கூடிய அல்சைமர் டிசீஸ் ஆகட்டும், பார்க்கின்சன் ஆகட்டும், ஏன்னா இதெல்லாம் டோபமைன் கம்மியாகும் போது தான் வருது, பிரெயினில் நிறைய கழிவுகள் சேர்றனால தான் வருது. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக இருக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மூளையை சுத்தப்படுத்தணும் அப்படின்ட்டு இது உங்கள் சுற்றி உள்ள ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி மெம்பர் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே மூளை இருக்குது, நம்ம எல்லாருமே மூளை க்ளீனாக வைக்கணும் இல்லையா. அதனால் அவங்களுக்கு அது பிரயோஜனப்படும். வழக்கம் மூலம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் மனசில் என்ன சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.